பார்லிமெண்ட் டைகர், நாடாளுமன்ற புலி, திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் நாடாளுமன்ற பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை வைகோ அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு முதலில் 1978ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அடியெடுத்து வைத்தார். 4 முறை மாநிலங்களவை உறுப்பினர், 2 முறை மக்களவை உறுப்பினர், ஆக மொத்தம் 30 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியுள்ளார். விடுதலை இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து இந்திரா காந்தி அம்மையார் முதல் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை நம் நாட்டின் 12 பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார். அதே வேளையில் அவர்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். ஏழை எளிய மக்களின் குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, குரலற்றோரின் குரலாக, தமிழ் மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் இந்த 30 ஆண்டுகளில் அவர் சாதித்தது, போராடியது ஏராளம். அதில் சிலவற்றை இவ்வேளையில் இன்றைய தலைமுறைக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு, அதை பற்றி சிந்திக்காத வேளையில், நதிநீர் இணைப்பு சாத்தியப்படாது என்று கூறிய வேளையில், நதிநீர் இணைப்புக்காக முதலில் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் வைகோ. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களுக்காக அதிக முறை, கிட்டத்தட்ட 13 முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம் வைகோ. ஈழ மக்களின் குரலாக, மேதகு அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஐநா மன்றத்திலும் ஒலித்தவர் நம் வைகோ. நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் படங்கள் இருக்கின்றன, பல தலைவர்களின் படங்கள் இருக்கின்றன. ஆனால் விடுதலை அடைந்த பிறகு 40 ஆண்டுகள் கழித்தும் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய